வெஜ் மீட் பால் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குருமா செய்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 பெரிய வெங்காயம், தக்காளி கூட நீங்கள் வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், சின்ன தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி ஊற்ற தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து மிக்ஸர் ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து புரோட்டா கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு ரெடிமேட் புரோட்டா வந்து முஸ்தபாலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து முஸ்தபாவில் வந்து கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பீசஸ் இருக்குது. வேறு ரியல் புரோட்டா தான் நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வைக்கிறாங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போடாமல் பேக் பண்ணி வருது. நம்ம ஃப்ரீசரில் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து லைட்டாக ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம தோசைகளை போட்டு சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப சீப்பாகவும் தெரியும். 320க்கு 10 பீசஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்போயாவது முஸ்தபா போகும்போது நான் அது வாங்கிட்டு வருவேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து தாளிக்க வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இந்த டைமில் வந்து அந்த எண்ணெயில் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா அப்படி வதக்கும் போது அப்படி ஒரு ஃப்ளேவர் குருமாவுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கஸ்தூரி மேத்தி போட்டு குருமா வந்து எண்ணெயிலே நம்ம தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசம். வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சம் பார்த்திங்களா வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். அதே சேம் டைம் வந்து நம்மளுக்கு குருமா வந்து நல்லா ஒரு திக்காகவும் இருக்கும். நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விடும்போது இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்ல மட்டன் மசாலாவை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். ஸோ இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த குருமா வந்து கொதிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் எல்லாம் வெங்காயம், தக்காளி அரைச்சி ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த ஃப்ளேவர் எதுவுமே தெரியாது. நல்லா கொதிக்கணும். இது நல்லா இப்போ அந்த மீட் பாலை நல்லா 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குருமாவில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பால் கொஞ்சம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம அப்போ நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது வெந்துருச்சுனாவே உடைய ஆரம்பிச்சிடும். அப்போ கூட நம்ம வந்து உடச்சி விடலாம். இப்போ நல்லா குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்படியே வேணால் கூட இப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னா இப்படியே விட்டுருங்க. நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வெந்ததுக்கப்புறம் கூட நம்ம பால் சின்ன சின்னதாக நம்ம மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் பால் குருமா வந்து ரெடி ஆயிரும். குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. புரோட்டாவும் வந்து ஹீட் பண்ணிவிட்டேன். இந்த புரோட்டா பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்லாம் எதுவுமே கலகலாதனால நம்ம நார்மல் புரோட்டா தான். ஸோ ஃப்ரீசரில் வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ எப்போயாவது நம்ம அதை வாங்கி சாப்பிட்லாம். டேஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது நம்ம பிடிக்கும் எனக்கு. இது கூட வந்து அந்த வெஜ்ஜு குருமா வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த பால் வெஜ் பால் ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது புரட்டாசி மாதம் எடுத்த வீடியோ. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிலாம் வந்துருச்சு. அப்புறம் ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் போட வேண்டியிருந்ததால் இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த புரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த புரோட்டாவுக்கு அந்த வெஜ்ஜு குருமா வெஜ் பால் குருமா ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷான புரோட்டா தான், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. அதனால் எப்போயாவது வாங்கி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது முஸ்தபா போனீங்கன்னா நம்ம 320க்கு 10 பீசஸ் வந்து கிடைக்கிது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கோரை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.